ஹாய் குட் ஈவினிங். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய காசை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு அப்படி இல்லை அப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு பதிலாக அவங்க நம்மக்கிட்ட வாங்கின காசுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10-13% இருக்கும். ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்கும். ஸோ மீடியமான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா கோல்டு பை, அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி டைரக்ட், வெல்த் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு பாண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட லிக்விடிட்டி எப்படி இருக்குது, மெச்சூரிட்டி பீரியட் எப்போ, அதே நேரத்தில் கிரெடிட் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். இப்போலாம் நிறைய டூல்ஸ் வந்துருக்கு, ChatGPT அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நாங்கள் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் பண்ணுறதே கிடையாது. தேங்க்யூ.